அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேட்டி லிவர். கல்லீரல்ல கொழுப்பு படிந்துள்ள ஃபேட்டி லிவர். இது எதனால உருவாகுது? இதை நாம எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்ற விஷயத்த ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகுறதுமே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு 3 வெரைட்டியா இருக்கு. இதுக்கு மேல போகும்போது லிவர் சிரோசிஸ் அப்படின்னு ஒரு நோயா மாற ஆரம்பிக்குது. ஸோ இதை ஃபேட்டி லிவராக இருக்கும் போதே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய கல்லீரலை நம்மளால பாதுகாக்க முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேட்டு, அதாவது கொழுப்பு. இந்த கொழுப்பு நம்ம உடம்புல எப்படி ஜீரணம் நடைபெறுது அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த கொழுப்பு சீக்கிரத்துல நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகாது. அதுலயும் நமக்கு எல்லா உணவுமே ஜீரணிச்சு பிளட்ல கலக்கணும். பிளட் ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? இப்ப எண்ணெய நீங்க தண்ணியில ஊத்தி பாருங்க. அது எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம உணவுல சாப்பிடக்கூடிய ஃபேட்டும். ஃபேட்டுனா நீங்க தனிப்பட்டு நிறைய ஆயில் ஃபுட் எடுக்கிறது, இல்ல நிறைய மட்டன் சாப்பிடுறது, இந்த மாதிரி பட்டர், இந்த மாதிரி நிறைய எடுக்கிறது அப்படின்றது கிடையாது. நாம உண்ணக்கூடிய உணவுல இருந்தே ஒவ்வொரு சத்தும் பிரியும். கொழுப்பு, மாவு, புரோட்டீன், இப்படி ஒவ்வொன்றும் புரியும். பிரியும். இது போக மினரல்ஸாவும் கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி அத்தனை ஃபேட்டுமே நமக்கு கரையணும். ஏன்னா ஒரு குழம்பு, ஒரு எண்ணெய் கடுகு தாளிக்கிறோம். அந்த எண்ணெய் கூட நம்ம உடம்புல மிக்ஸ் ஆகணும் இல்லையா? இந்த ரத்தத்துல கலக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான ஒரு சுரப்பை எது சுரக்குது அப்படின்னா, கல்லீரல் சுரக்குது. இப்படிதான் கல்லீரலுக்கும் கொழுப்புக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ப கல்லீரல் பித்த நீர் அப்படின்ற ஒரு சுரப்பை சுரக்குது. இந்த பித்த நீர் தான் நமக்கு என்னவாகுதுன்னா, இந்த கொழுப்பை கரைச்சி ரத்தத்துல கரையக்கூடிய தன்மையில, அதாவது அதோட கலக்கக்கூடிய தன்மையில நமக்கு மாத்துது. அப்படி அது மட்டும் மாத்தல அப்படின்னா, நாம எப்படி வீட்டுல தண்ணியில எண்ணெய் ஊத்துனோம்னா மேல படிஞ்சிருக்கோ, அதே மாதிரி இது தனியா ரத்தத்துல மேல மிதந்துகிட்டு இருக்கும். அப்ப ரத்த நாளங்கள்ல ஒட்டி நமக்கு அடைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே. இப்ப இது இப்படி கரைக்கணும். இது கரைக்கிற ப்ராசஸ் அது கரெக்டா பண்ணும். எப்ப வரைக்கும்னா, நாம உணவ கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா ஃபேட்டுக்கு மூலக்கூறே எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து தான் ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நாம உணவ எடுக்கிறது கரெக்டான லெவல்ல அது நொதிக்கிற அளவுக்கு நாம டைம் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு ஃபேட்டி லிவரும் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா உண்ணும் உணவுக்கு தகுந்த எரிபொருள் உள்ள இருக்குன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க. ஒரு 1/4 படி சாதம் வைக்கிறதுக்கு என்ன டைம் ஆகும்? அதே இது நமக்கு 1 படி சாதம் வைக்கணும்னா அதுக்கு என்ன டைம் ஆகும்? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. 2க்கும் டைம் வேரியேஷன் ஆகும். அதாவது அளவு கூடும்போது எரிபொருள் அதிகமா வேணும். அளவு குறையும் போது எரிபொருள் கொஞ்சம் இருந்தாலும் நார்மல் எரிபொருள் போதும். இப்ப நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. ஒன் டைம் சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆக முன்னாடியே திரும்ப சாப்பிட்டீங்கன்னா, இங்க அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு என்ன இல்லைன்னா எரிபொருள் இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல அது என்னவாகும் அப்படின்னா, அங்க உள்ளுக்குள்ள அது ஆற்றலை எரிக்க முடியாம அது அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே கல்லீரல்லையும் படிய ஆரம்பிக்குது. அந்த செல்கள்ல படிய ஆரம்பிக்குது. ஏன்னா நமக்கு இந்த கல்லீரல் தான் நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள குளுக்கோஸா இருக்கட்டும், இந்த ஃபேட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஆற்றலா குடுக்கக்கூடியது. நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது இந்த லிவரோட வேலை தான். அப்போ இது நடக்கலன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்னா, அன்றாடம் நமக்கு தேவையான ஆற்றலை குடுத்துட்டு, எஞ்சிய ஆற்றலை ட்ரைகிளிசரைடு அப்படின்ற ஒரு பொருளா மாத்தி வச்சுக்கிடும். அப்ப அது அடுத்து என்ன பண்ணும்னா, அது நம்மளுடைய சேமிப்புல இருந்து அடுத்து நமக்கு தேவையானப்போ இந்த ஆற்றலை எடுத்து செலவழிக்கும். இப்படிதான் கல்லீரல்ல இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்ணும்போது இந்த வேலை நடக்காது அப்படின்னா, மெயினா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒண்ணு நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம், இன்னொன்னு போதை பழக்கம், மது அருந்துதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபேட்டி லிவரை உண்டாக்குது. கல்லீரலை பாதிக்குது மொத்தத்துல. நீங்க இப்ப அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்ன பண்ணும்னா, நாம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய ஆற்றல மட்டும் தான் அதால நொதிச்சு
எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா, அந்த சேமிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த சேமிச்சு வச்ச ஆற்றல வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா, அதுக்கு இதுவே வந்து நேரம் சரியாயிரும். இதுக்கு நான் சொன்ன மாரி 1/4 படி அரிசி, 1 படி அரிசிய யோசிச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து 1 படி அரிசிய உள்ள குடுத்துட்டு 1/4 படி அரிசிக்குரிய நெருப்ப தான் குடுத்தோம் அப்டின்னா, அது என்ன பண்ணும்? இந்த பெரு சமையல் சமைக்கும்போது, இந்த கல்யாண வீட்லலாம் சமைக்கிறதுக்கு எவ்ளோ பெரிய அடுப்பு வச்சு சமைக்கிறாங்க. அவ்ளோ எரிபொருள் வேணும். அவ்ளோ எரிபொருள் நம்மகிட்ட வந்து சுரக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நார்மலா வந்து அது எவ்ளோ புரொடியூஸ் பண்ணுமோ, அவ்வளோதான் புரொடியூஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த உணவ வந்து யார் குடுக்கணும்னா, நாம தான் குடுக்கணும். அப்படி குடுத்தோம்னா தான் இந்த ட்ரைகிளிசரைடு அப்படின்றது வந்து அதிக அளவுல வந்து உங்களுக்கு வந்து கல்லீரல்ல படியாம இருக்கும். நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஏன்னா, லிவர் அப்படின்றது வந்து நம்மளை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, வாழ்வியல் மாற்றத்தால இந்த பிரச்சனை அப்படின்றது அடிக்கடி சாப்பிடுறது. அடுத்து வந்து அளவுக்கு அதிகமா, நம்மளுடைய தேவைக்கும் அதிகமான உணவு சாப்பிடுறது. இது 2ம் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இயக்கமே இல்லாம இருக்கிறது. அதாவது சாப்பிட்டு, சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறதுன்னு சொல்வோம் இல்லையா? சும்மா உட்கார்ந்திருக்கோமோ இல்லையோ, உட்கார்ந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒர்க் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்மளுடைய கலோரிஸ் வந்து எரிக்கப்படாமயே இருக்கும். நம்மளுக்கு வந்து இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து வேணும். அந்த இயக்கம் இருந்தா மட்டும் தான் ஒரு ஆற்றல் வந்து உள்ள கிரியேட் ஆகுறதுக்கு அது உதவியா இருக்கும். இல்லைன்னா அதுவும் வந்து ஸ்டோரேஜா தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது 1. அடுத்து வந்து இந்த மது பழக்கம். இதையும் வந்து கண்டிப்பா நிறுத்தணும். ஏன்னா, அதுலயும் ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஹேபிட் இருந்தா கூட நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா, நாம எந்த ஒரு நச்சு பொருளையே சாப்பிட்டாலும், அத உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத பொருளா வந்து மாத்தி குடுக்கக்கூடியது வந்து இந்த லிவரோட வேலை. ஸோ, அது வந்து அந்த ஆல்கஹால கூட அது நம்ம உடம்புக்கு தேவையான பொருளா வந்து மாத்துறதுக்கு, அதுல உள்ள நச்சு பொருள அழிக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே சிரமப்படும். அப்படி சிரமப்படும்போது, அதோட ஓன் செல்ஸே வந்து அதாவது லிவரோட உள் சுவர்களே வந்து நமக்கு வந்து பாதிக்கப்படும். இந்த மாதிரி இருக்கும்போதும் வந்து கல்லீரல்ல வந்து நோய் தொற்றுகள் வந்து ஏற்படுது. இப்ப ஃபேட்டி லிவர் இத வந்து நாம குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்கள் மேற்கொள்ளலாம்? அக்குபஞ்சர் புள்ளிகளா என்ன பார்க்கலாம்? அப்படின்றத வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து உணவு பழக்கவழக்கம் அப்படிங்கும்போது, இதுக்கு வந்து மெயின் சோர்ஸே வந்து ஆயில் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கிறனால, உள்ள ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால, நாம என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணெய் வித்துக்கள வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் வடை, சோமாசு இப்படி சாப்பிடுறதையும் அவாய்ட் பண்ணணும். இந்த எண்ணெய் உருவாகக்கூடியது, அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளுல இருந்து தானே வருது. அப்ப கடலை, எள்ளு இந்த மாதிரி எண்ணெய் உருவாகக்கூடிய அந்த பதார்த்தங்களையும் வந்து குறைக்கணும். அப்படி பார்த்தோம்னா தேங்காவும் வந்து எண்ணெயா மாறும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாம வந்து உணவுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குறைக்கணும். அடுத்து கண்டிப்பா வந்து எக்ஸர்சைஸ் அப்படின்றது வந்து ஒண்ணு வேணும். உங்களுக்கு வந்து ஏஜ் கூட, உங்களால வந்து எக்ஸர்சைஸ் பண்ண முடியலன்னா, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது கண்டிப்பா போணும். இந்த உணவு பழக்கத்தையும் இந்த வாக்கிங்கையும் போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே, அப்ப என்ன ஆகும்னா, இந்த கிரேட் 1 ஃபேட்டி லிவர் வந்து நார்மலா வந்து நல்லாக்கிரலாம். அதே இது கிரேட் 2 ஃபேட்டி லிவர் வந்து வரும்போது, நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அதாவது என்னன்னா, நல்ல பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அது ஃபுட்ட வந்து எப்பயுமே வந்து ஈவ்னிங் வந்து ஒரு 7:00க்கு மேல வந்து ஃபுட் எடுக்காம பார்த்துக்கணும். அ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:00 இல்ல 9:00 அந்த மாதிரி தான் வந்து ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ ஒரு லாங் கேப் குடுக்கும்போது, அது என்ன பண்ணும்னா, நமக்கு தேவையான ஆற்றல வந்து அந்த ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அந்த சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறத வந்து அது என்ன பண்ணும்னா, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து உள்ள படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்ப வந்து நாம வந்து அகற்ற முடியும். அதோட வந்து கொஞ்சம் நார்ச்சத்து உடைய உணவுப் பொருட்கள் வந்து நெறையா வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து காமனா வந்து நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து மாறுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலச்சிக்கல் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஃபேட்டி லிவரும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த நார்ப்பொருள் எடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு உதவுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உதவாது. அதனால ஒவ்வொரு கேஸும் வந்து ஒவ்வொரு ம் உடம்புக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து மாறுபடும். அதனால உணவு பழக்கவழக்கம்லாம் ஆலோசனை இல்லாம, தனிப்பட்ட ஆலோசனை இல்லாம, காமனா ஒரு விஷயத்த எடுத்துக்காதீங்க. தனிப்பட்ட ஆலோசனை இல்லாம எதையும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து நல்ல வாக்கிங். இத வந்து வாக்கிங்ன்றத வந்து கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய வாக்கிங்கா இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அங்க வந்து ஃபேட் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. கிரேட் 3 ஃபேட்டி லிவர். இது வந்து அதிகபட்சமா வந்து கொழுப்புகள் வந்து படிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து எடுக்கும்போது, நீங்க கண்டிப்பா வந்து எந்த மாரி நாம வந்து ஃபுட் சாப்பிடணும், ஃபுட் தான் மெயினு.
அதோட வந்து தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன சாப்பிடணும், எந்தெந்த மாரி, எப்ப எவ்வளோ நேரத்தில சாப்பிடணும், இது எல்லாத்தையுமே கன்சல்டேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதோட சேர்ந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்டும் நாம சேர்த்து போடும்போது, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மாற்றம் வந்து கண்டிப்பா வந்து நிகழும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்ல. ஓகே. இதுக்கு வந்து பாயிண்ட்டா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் தான் பிரச்சனையில இருக்கு. அங்க வந்து நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்ப நீக்கணும். அதே மாதிரி கல்லீரலோட இயக்கத்த வந்து அதிகப்படுத்தணும். அப்படின்றப்போ, நாம லிவர்லயே வந்து பாயிண்ட் போட்டுறலாம். கல்லீரலுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளியா இருக்கக்கூடிய லிவர் 14 அப்படின்ற பாயிண்ட்ட வந்து போட்டுறலாம். அது இந்த பிக்சர்ல காட்டுறேன். அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி செஸ்ட்ல உள்ள நிப்பிளுக்கு கீழ, அதாவது 6வது மற்றும் 7வது விலா எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் வந்து லிவர் 14. இது வந்து படுக்க வச்சு மார்க்ஸா குடுக்கும்போது, இதுல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா, ஹீட் அப்படின்றது வந்து நமக்கு கொழுப்ப வந்து கரைக்கக்கூடியது. ஸோ, அந்த இடத்துல வந்து நம்ம மார்க்ஸா குடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆ இது வந்து பொதுவாவே வந்து இதுக்கு வந்து உஷ்ணம் தேவை அப்படின்றனால, நீங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து காலையில அது யாரா இருந்தாலும் சரி, காலையில எழுந்ததும் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கிற பழக்கத்த வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இது காமனா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி உணவு வந்து சாப்பிடும்போதும், ஆறிய உணவுகள் சாப்பிடாம, நல்லா வந்து கொஞ்சம் சூடா, அதாவது காலையில சமைச்சத காலையில சூடா, மத்தியானம் சமைச்சத மத்தியானம் சூடா, இந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உணவ வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ள எரிக்கிறதுக்கு உஷ்ணம் வேணும் அப்படின்றப்போ, நாம எந்த பாயிண்ட்ட வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஹார்ட்ல வுட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா, நெருப்பு அங்க ஆகாய பூதமான லிவருக்கு வந்து போகும்போது, அங்க இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய வேலைய பார்க்கும். H9 அப்படின்ற பாயிண்ட், அந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, கையில சுண்டு விரல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடியது தான் வந்து H9 அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டையும் போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஃபேட்டி லிவர் இருக்கு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து துவண்டு போய் உட்காந்துராம, உணவு பழக்கவழக்கத்தையும், உங்களுடைய உடற்பயிற்சி முறை, வாழ்வியல் மாற்றம் இதெல்லாம் வந்து நீங்க மாற்றும்போது, உங்களால வந்து இந்த இந்த தொந்தரவுல இருந்து கண்டிப்பா வந்து நிரந்தரமான தீர்வே வந்து அடைய முடியும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.